இந்த வடிவம் அமைவது அப்படின்றது வந்து இவங்களுக்கு எப்பவுமே இயல்பான ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குணம் அப்படின்னு சொல்றத வந்து இந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது முதன்மை ராசியாக வர்றதுனால எப்பவுமே தலைமை குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்ககிட்ட இருக்கும். எப்பவுமே தலைமை பண்பு தான். அடுத்தவங்ககிட்ட தான் வேலை வாங்குவாங்க. இவங்க வந்து ஒன்லி கமாண்டர் தான். அடுத்தவங்களை வேலை வாங்குறத கெட்டிக்காரத்தனம் உள்ள ஒரு நபர்கள். இவங்க இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க இறங்கி வேலை செய்யக்கூடியது வந்து பழுதில்லாத வேலையாக செஞ்சு முடிச்சுருவாங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய அறிவுரையை எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அந்த மேசராசிக்காரங்க வந்து அதை வந்து ஒபே பண்ணவே மாட்டாங்க. எப்போவுமே அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நபர்கள். எப்போவுமே சுயமாக நீங்கள் 10 பேர்கிட்ட 10 ஐடியா கேட்டாலும் 10ஆவதாக இவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்களே ஒழிய மற்றதை வந்து அடுத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய நபர்கள் அல்ல. துரிதமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். எப்போவுமே டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அந்த முடிவு வந்து சரியான முறையில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நம்ம எடுத்த ஒரு முயற்சியோ அல்லது முடிவோ வந்து சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதற்கு நிறைய மெனக்கிடக்கூடிய நபர்களும் இந்த மேசராசினியர்கள் தான். அதாவது வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குறளுக்கு நேர் எதிர்மறையாக செயல்படக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் வந்து நினச்சி பார்த்தா வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால் நிறைய யோசிங்க. யோசிச்சதுக்கு பின்னால் வந்து அந்த செயலை செய்ய ஆரம்பிங்க. ஆனால் செயலை செஞ்சுட்டு அப்புறமா யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது குறள். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஒரு டிசைனிங், அதாவது வந்து அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த முடிவை தனக்கு சாதகமாக ஆக்கும் வல்லமை அந்த மேசராசிக்கு மட்டும்தான் உண்டு. தானா வம்புக்கு போகாதுங்க. வந்துருச்சு அப்படின்னா சிக்கனான அப்படி மாதிரி தான், சிக்கனாண்ட சிவனாண்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். போட்டு வச்சு செஞ்சு தான் விடுங்க. ஆனால் தானாக வந்து யாரு கூடயும் வம்புக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த வம்பை எப்போவுமே விட மாட்டாங்க. ஒரு மேசராசிக்காரன் வந்து நம்மக்கிட்ட பணிஞ்சு வெளியே போயிட்டான், அவன் நம்மளை பார்த்து பயந்துட்டான்னு மட்டும் நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். திரும்பி அவன் வரும்போது அவனுடைய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இந்த மேசராசிக்கு வந்து ஆட்டுக்கிடாதான் உருவகமாக கொடுத்துருக்காங்க. அது எப்போவுமே வந்து ஒரு முட்டும். அந்த முட்டுறது வந்து அசையலாம் அப்படின்னா பின்னால் போயிடும். சரி, இது முட்டுறதை விட்டுருச்சு அப்படின்னு நம்மளை யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பின்னால் போன ஆடு திரும்பி வந்து முட்டுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பலத்தோட முட்டுதுன்னு அந்த ஆட்டுக்கும் தெரியாது, முட்டு வாங்குறவனுக்கும் தெரியாது. அந்த